சரி, இப்போ உங்களுக்கு என் நிலைமை என்னன்னு புரியுது இல்ல சின்ன தம்பி. இப்போ சத்தியம் பண்ணுங்க, அம்மாவை பத்தின நினைப்ப இனிமே வச்சுக்க மாட்டேன். சத்தியம் பண்ணுங்க சின்ன தம்பி. முன்னாடி சின்ன தம்பியா படுறதும் எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, எனக்குமே நான் தனியா காலேஜ்க்கு போயிட்டு வரணுங்கிறது தான். சின்னம்மாவை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் தனியா அனுப்பாம இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லதுமா. அது புரியுற மாதிரி சொல்லுங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் தானே. எனக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் அத்தை கிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு இப்ப பாதுகாப்பு தேவையில்லை. நம்ம ஊர்ல இருந்து எத்தனையோ பிள்ளைங்க காலேஜ்க்கு தனியா தான் போயிட்டு வராங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா? துளசி, நீ இப்படி பேசுறது சரியில்லை. மத்த பிள்ளைங்களோட சூழ்நிலையும் உன்னோட சூழ்நிலையும் வேற. உனக்கு ஏற்கனவே ஒரு ஆபத்து வந்திருக்கு. உன்னை குறி வச்சு ஒரு கும்பலை துரத்தி சின்ன தம்பி அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ எனக்காக காத்து தானே அம்மு இருக்க. எனக்கு தெரியும், எனக்காக காத்து தான் இருப்பேன். அப்படியே உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்தா என்ன யாருன்னே தெரியாத அம்மு. என்ன தெரியாத அம்மு. இந்த சின்ன தம்பியை மறந்துருப்பியா? நான் சின்ன தம்பின்னு சொன்னாவே உனக்கு என்ன தெரிஞ்சிரும் தானே. சின்ன தம்பி என்னதான் தேடிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்கு முன்னாடி என்னால கண்ணை திறந்துட்டே கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க முடியலங்க. இது எங்க போய் முடியும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்க தாங்க எனக்கு துணையா இருக்கணும். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ஏற்கனவே மனசால நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப என் கால விழுந்து இன்னொரு பட்டணுமா நீங்க? அப்ப நான் வேற என்ன பண்ணா நீங்க என் கூட காலேஜுக்கு வருவீங்கன்னு சொல்லு. சின்னம்மா சொல்லுங்க சின்னம்மா. சின்ன தம்பி நான் தான் சொல்லிட்டேன்ல. சின்ன தம்பி நீங்க அம்மாவை மறந்துடுறேன்னு சொல்லி அவளை இனிமே நீங்க